ஹாய் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் பிரபு. வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை விளக்கி சொல்வது தான் பிட்காயின் பில்டர்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி புதிதாக கட்டிடம் கட்டுபவர்களுக்கு எப்படியெல்லாம் க்யூரிங் பண்ண வேண்டும், நாம் முறையாக க்யூரிங் பண்ணவிட்டால் அல்லது கட்டிடத்திற்கு முறையாக தண்ணீர் விடாவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றாப்புல் நாம் அந்த கட்டுவலையை புது வீடுகளை வடிவமைக்க வேண்டும். குறிப்பாக பிரிக் ஒர்க் கட்டுவேலை முடிந்த பிறகு எத்தனை நாட்களுக்கு நாம் க்யூரிங் பண்ண வேண்டும், ஏன்னா எந்த ஒரு வேலையுமே முறைப்படி செய்ய வேண்டும். ஏன்னா கட்டிடம் என்பது ஒருவருடைய கனவல்ல, புதிய கட்டிடம் ஒரு தலைமுறையோட கனவு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வீட்டை நாம் முறையாக கட்ட வேண்டும். குறிப்பாக ஒரு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது தொடர்ந்து 7 நாட்களுக்கு நாம் க்யூரிங் பண்ணணும். அதாவது தண்ணீர் விடணும் அந்த கட்டிடத்திற்கு. காலை, மதியம், மாலை என்று 3 பகுதிகளாக பிரித்து தொடர்ந்து அனைத்து பகுதியிலும் நன்றாக நனையும்படி க்யூரிங் பண்ணணும். 7 நாட்களுக்கு பிறகு நாம் அந்த கட்டடத்தை நல்லா காய விட்டு, அதாவது இந்த ஈரங்கள் எல்லாம் காய்ந்த பிறகு பார்த்தால் அந்த சிமெண்ட் கலர் நல்லா நமக்கு தெரியும். அப்போ நாம் உறுதிப்பட சொல்லலாம் நன்றாக க்யூரிங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும். ஸோ பிளாஸ்டரிங் பண்ணி பிறகு மறுபடியும் ஒரு 7 நாட்களுக்கு தொடர்ந்து நாம் க்யூரிங் பண்ணணும். ஸோ இப்படி செய்தால் சில பாதிப்புகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அப்படி செய்யாமல் உடனடியாக பிளாஸ்டிக் பண்ணி முடிஞ்சோட பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்தா என்னென்ன விளைவுகள் நேரிடும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய அவசரத்திற்கு, அதாவது உடனே வீட்டை கட்டி அவசரமாக வீட்டை கட்டணும், இந்த டயத்துக்குள்ளே வீடை கட்டணும். குறிப்பாக நம்ம கிரகப்பிரவேசம் பண்ண இன்னும் ஒரு மாதங்கள் இருக்குது, அதுக்குள்ளே வேகமாக வீட்டை முடிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தோட, அல்லது கான்ட்ராக்டர் சீக்கிரம் இந்த வீட்டை முடிச்சுட்டு நம்ம வேறு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேகமாக வீட்டை கட்டி முடிப்பாங்க. ஸோ எல்லா ஒர்க்குக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அதாவது காலம் காஸ்டிங், சென்ட்ரிங், ஸ்லாப் காஸ்டிங் இத்தனை நாள் போட்டு இத்தனை நாள் க்யூரிங் பண்ணணும், பிரிக் ஒர்க்கு இத்தனை நாள் க்யூரிங் பண்ணணும், பிளாஸ்டிங் ஒர்க்கு இத்தனை நாள் க்யூரிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கால வரை இருக்குது. அதை பின்பற்றாமல் நாம் வேகமாக க்யூரிங் வேகமாக கட்டிடம் இடங்களை நாம் முடிக்க நேரிட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற, அந்த வீட்டில் விரிசல்கள் ஏற்படும். ஹேர் லைன் கிராக்னு சொல்லுவாங்க. அதாவது முடி போன்று கிராக்குகள் அங்கங்கே விழ ஆரம்பிக்கும் முதல்ல. பிறகு ஒரு 6 மாதங்களோ அல்லது 1 வருடங்களோ கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராக்லேருந்து கொஞ்சம் பெரிய கிராக்காக மாற நேரிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் சில அரிமானங்கள் மாறி சின்ன பூஞ்சைகள் மாறி ஏற்படும். ஸோ இதை எல்லாமே காரணம் ப்ராப்பர் க்யூரிங் பண்ணாமல் நம்ம அவசர கதிகளில் பண்ணது தான். ஸோ இப்போ நம்ம இதற்கு என்ன மாதிரியான நம்ம மறுபடியும் ஒரு பராமரிப்பு முறைகளை ஏற்படுத்தி மறுபடியும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மன திருப்திகள் இல்லாமல் நம்ம அதை புதிய கட்டிடம் ஏன் இப்படி இருக்குது, கிராக்குகள் விழுந்துருச்சு, ஒரு பூஞ்சிகள் மாறி வருது அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்துக்கு நேரிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நல்லா க்யூரிங் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்குக்குமே ஒரு குறிப்பிட்ட கால முறைகள் இருக்குது. ஒரு 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகள் இருக்குது. அதை பயன்படுத்தி வீட்டை கட்டணும். நம்மளுடைய அவசரத்திற்காகவும் அல்லது கான்ட்ராக்டருடைய அவசரத்திற்காகவும் ஒருபோதும் வீட்டை வேகப்படுத்தக்கூடாது. மிக்க நன்றி. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் பிரபு. நன்றி, வணக்கம்.